இந்த வீடியோல போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம் பத்தின பேசிக்ஸ் பார்க்கலாம். இந்த டாபிக்லயும் நம்ம ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம்ங்கிற ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ண போறோம். ஆனா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இங்க தண்ணி மேல போட்ஸ் போகும்போது ஸ்பீட், டிஸ்டன்ஸ், டைமோட ரிலேஷன்ஷிப் எப்படிங்கிறது பார்க்கலாம். டூ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வாட்டர்ஸ், அதாவது ஸ்டில் வாட்டர் அண்ட் ஸ்ட்ரீம். ஸ்டில் வாட்டர் மீன்ஸ் ஸ்டாக்னேட்டட் வாட்டர், அதாவது தேங்கி நிக்கிற தண்ணி. ஆனா ஸ்ட்ரீம் பொறுத்த வரைக்கும் தண்ணி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் ஸ்டில் வாட்டருக்கும் ஸ்ட்ரீமுக்கும் இடையுள்ள டிஃப்ரென்ஸ். இந்த டூ டிஃப்ரெண்ட் வாட்டர்ல ஒரு போட் மூவ் ஆகுதுன்னா அதோட ஸ்பீட், டிஸ்டன்ஸ், டைம் எப்படி ஆக்ட் ஆகுங்கிறத பார்க்கலாம். ஸ்டில் வாட்டர்ல ஒரு போட் மூவ் ஆகுதுன்னா அதோட ஸ்பீடை நாம ஸ்மால் லெட்டர் யூன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். விங்கிறது தண்ணியோட ஸ்பீடு. தண்ணி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அது மூவ்மெண்ட்ல இருக்கு. ஸோ மூவ்மெண்ட்ல இருக்குன்னா எந்த ஆப்ஜெக்டா இருந்தாலும் சரி, அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுதுன்னா அதுக்கு ஒரு பர்டிகுலர் ஸ்பீட் இருக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஸ்ட்ரீமோட ஸ்பீடுங்கிறது தண்ணியோட ஸ்பீடு. ஸோ அதை மென்ஷன் பண்றது ஸ்மால் லெட்டர் வி. சப்போஸ் அந்த போட்டு ஸ்ட்ரீம்ல மூவ் ஆகும்போது டூ டைரக்ஷன்ல மூவ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது டவுன் ஸ்ட்ரீம் அண்ட் அப் ஸ்ட்ரீம். டவுன் ஸ்ட்ரீம் மீன்ஸ் ரிவரோட டைரக்ஷன்ல போட் மூவ் ஆகுதுன்னா ஸோ அதை நாம டவுன் ஸ்ட்ரீம்னு சொல்லலாம். சப்போஸ் ரிவரோட டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல போட் மூவ் ஆச்சுதுன்னா அதை அப் ஸ்ட்ரீம்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபார்முலா எப்படி டெரைவ் பண்றதுங்கிறத பார்க்கலாம். டவுன் ஸ்ட்ரீமை நாம ஸ்மால் லெட்டர் ஏன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். தென் அப் ஸ்ட்ரீமை ஸ்மால் லெட்டர் பின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டவுன் ஸ்ட்ரீம்னா ரிவரோட ஃப்ளோவோட டைரக்ஷன்ல போட் மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆகும்போது போட்டோட இயல்பான ஸ்பீடும் தண்ணியோட ஸ்பீடும் ரெண்டுமே ஆட் ஆகும். இங்க போட்டோட இயல்பான ஸ்பீடுனா அதோட ஸ்டில் வாட்டர் ஸ்பீடு. அதாவது ஸ்டில் வாட்டர்ல தான் போட்டு அதோட நேச்சுரல் ஸ்பீட்ல மூவ் ஆகும். இந்த இடத்துல வேற எந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகாது. ஸோ டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் ஏ ஈக்குவல் டு யூ பிளஸ் வி. ஸோ இதில் யூங்கிறது போட்டோட ஸ்டில் வாட்டர் ஸ்பீடு, விங்கிறது ஸ்ட்ரீமோட ஸ்பீடு. ஸோ ஒரு போட் டவுன் ஸ்ட்ரீம் போகுதுன்னா அதோட இயல்பான ஸ்பீடும் அந்த தண்ணியோட ஸ்பீடும் ரெண்டுமே ஆட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், போட்டு ஸ்டில் வாட்டர்ல போகும்போது அது 10 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீட்ல போகிறதா நினச்சிக்கலாம். ஸ்ட்ரீமோட ஸ்பீடை 2 கிலோமீட்டர் பர் ஹவர்னு எடுத்துக்கலாம். பட் இப்போது போட் டவுன் ஸ்ட்ரீம் போகிறதால அதோட ஸ்பீடு 12 கிலோமீட்டர் பர் ஹவரா இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட், ஒரு போட்டு அப்ஸ்ட்ரீம் போகும்போது அதோட ஸ்பீட் ரிலேஷன் எப்படின்னு பார்க்கலாம். அப்ஸ்ட்ரீம் போகும்போது போட்டு தண்ணியோட டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்ல போகும். ஸோ அப்படி ஆப்போசிட்ல போகும்போது தண்ணியோட ஃப்ளோவை எதிர்த்து போக வேண்டியிருக்கும். அப்படி எதிர்த்து போகும்போது போட்டோட இயல்பான ஸ்பீட்ல இருந்து கொஞ்சம் கம்மியாகும். ஸோ போட்டோட இயல்பான ஸ்பீடுங்கிறது அதோட ஸ்டில் வாட்டர் ஸ்பீடு. அதோட கம்மியாகிற வேல்யூ தண்ணியோட ஸ்பீடு. ஸோ upstream speed of the boat b equal to u minus v. ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இங்கேயும் போட்டோட ஸ்பீடை நாம 10 கிலோமீட்டர் பர் ஹவர்னு எடுத்துக்கலாம். வாட்டரோட ஸ்பீடை 2 கிலோமீட்டர் பர் ஹவர்னு எடுத்துக்கலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா போட்டு தண்ணியோட ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகுது. அப்படி போகும்போது போட்டோட ஸ்பீட் எவ்வளவா இருக்கும்னா 10 minus 2 equal to 8 கிலோமீட்டர் பர் ஹவர். அதாவது போட்டோட இயல்பான ஸ்பீட்ல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் பர் ஹவர் கம்மியாகும். ஏன்னா இது தண்ணியை எதிர்த்து போகும்போது அதோட இயல்பான ஸ்பீடு 10 கிலோமீட்டர்ல இருந்து கொஞ்சம் ஸ்பீடு கம்மியாகும். நெக்ஸ்ட், ஸ்டில் வாட்டர் ஸ்பீடு அண்ட் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு எப்படி டெரைவ் பண்றதுங்கிறத பார்க்கலாம். ஸோ அந்த ரெண்டு ஃபார்முலாவையும் டெரைவ் பண்ணணும்னா இந்த ரெண்டு இக்குவேஷனை யூஸ் பண்ணி தான் டெரைவ் பண்ண முடியும். ஸோ நான் இப்போ என்ன பண்றேன்னா a ஈக்குவல் டு யூ பிளஸ் வியை ஃபர்ஸ்ட் இக்குவேஷன் எடுத்துக்கிறேன். b ஈக்குவல் டு யூ மைனஸ் வியை செகண்ட் இக்குவேஷன் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ரெண்டு இக்குவேஷனை ஆட் பண்ணிக்கலாம். அப்படி ஆட் பண்ணும்போது a பிளஸ் பி ஈக்குவல் டு யூ பிளஸ் வி பிளஸ் யூ மைனஸ் வின்னு கிடைக்கும். தென் ரைட் சைட் வேல்யூஸ்ல பிளஸ் வி மைனஸ் வி கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங்
u plus u கிடைக்கும். இதை ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 2u கிடைக்கும். ஸோ லெஃப்ட் சைடில் a plus b இருக்கு. இந்த equationல இருந்து u ஈக்குவல் டு 1/2 a plus b கிடைக்கும். ஸோ இதுதான் ஸ்டில் வாட்டர் ஸ்பீடோட வேல்யூ ஃபார்முலா. நெக்ஸ்ட் ஸ்ட்ரீமோட ஸ்பீடை கண்டுபிடிக்கிறதுக்கு சேம் ஈக்குவேஷனை ரெண்டையுமே சப்ஸ்ட்ராக்ஷன் பண்ணணும். அப்படி சப்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது லெஃப்ட் சைடு a மைனஸ் பி ஈக்குவல் டு u பிளஸ் பி மைனஸ் பிராக்கெட்டுக்குள்ளாடி u மைனஸ் v வரணும். தென் இந்த மைனஸை பிராக்கெட்டுக்குள்ளாடி மல்டிபிள் பண்ணும்போது ஸோ ரிமைனிங் v பிளஸ் v 2v கிடைக்கும். ஸோ இதுல இருந்து நம்ம ஸ்ட்ரீமோட ஸ்பீடு ஸ்மால் லெட்டர் v கண்டுபிடிக்கலாம். ஸோ போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம் பொறுத்த வரைக்கும் ஓவராலா 4 ஃபார்முலா இருக்கு. இந்த ஃபார்முலாவை ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸ்டில் வாட்டர் ஸ்பீட் இஸ் u equal to 1/2 a plus b. Stream speed v equal to 1/2 a minus b. Downstream speed small letter a equal to u plus v. Upstream small letter b equal to u minus v.